பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த சிறப்பு உபவாச ஜெபத்திற்குள்ளாக அன்போடு கூட வரவேற்கிறேன். நேற்று தினத்தில் நம்ம தேசத்திற்காக ஜெபித்தோம், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபித்தோம். இன்றைக்கு வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சுகமாக்க போகிறார். பாருங்க, உங்களுக்கு வியாதி, இந்த வியாதி அந்த வியாதி என்று சொல்லி ஸ்கேன் மூலமாய், பிளட் ரிப்போர்ட்ஸ் மூலமாய் டாக்டர்ஸ் சொல்லியிருக்கலாம். அல்லது இந்த வியாதி எதனால வந்துருச்சு, வியாதிக்கு பேரே இல்லாம இருக்கலாம். எத்தனையோ நாட்களாக ஏதோ ஒரு வியாதியினால நீங்க கட்டப்பட்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த வசனத்தை நீங்க விசுவாசித்து விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி நீங்க விண்ணப்பம் பண்ணினீங்கன்னா பிணியாளிகளை குணமாக்குகிற கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல இறங்கி வரும். வேதத்துல பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம், கூனியான ஸ்திரீ 18 வருஷம், 38 வருஷ காலமாய் ஒருவன் பெதஸ்தா குளத்தண்டையில் இருந்தானா, எழும்பவும் முடியாம நடக்கவும் முடியாம பிறவி முழவன் ஆலயத்தின் முன்னாடி நின்றானா. இவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இவர்கள் எல்லாரும் எப்படி குணமாக்கப்பட்டாங்க? இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அவர்கள் அதை நம்பினார்கள், எழும்பி நடந்தார்கள். நான் சொல்லுகிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமையுள்ள நாமம், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த நாமம், வியாதியஸ்தர்களை குணமாக்குகிற நாமம். இன்றைக்கு கர்த்தர் குணமாக்குகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். இயேசுவின் நாமத்தினால இவைகள் நடக்க போகிறது. ஒரு சின்ன வசனத்தை நம்ம வாசித்து ஜெபிக்க போகிறோம். உங்க சரீரத்துல எந்த இடத்துல வியாதிகள் இருந்தாலும், பலவீனங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. இயேசு இன்றைக்கு உங்களை குணமாக்குகிறார். அல்லேலூயா. நம்ம அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரால் சொஸ்தமாக்கப்படாத வியாதிகளே கிடையாதுங்க. இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். யார் மேலேயாவது கசப்பு இருந்துச்சுன்னா ஆண்டவரத்துல மன்னிப்பு கேளுங்க. யாரையாவது மன்னிக்காம இருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. கர்த்தருக்கு விரோதமான பாவம் ஏதாவது இருந்துச்சுன்னா மன்னிப்பு கேட்டுருங்க. அவரிடத்துல நீங்க திரும்பும் பொழுது நிச்சயம் இயேசுவின் நாமம் உங்களை குணமாக்க போகிறது. ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். மத்தேயு 4:23 வசனத்தை நாங்கள் வாசித்தது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் மண்டையில வந்த ஜனங்களை நீர் குணமாக்கினது போல இன்றைக்கும் யாரெல்லாம் இந்த சிறப்பு உபவாச ஜெபத்துல உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, விசுவாசத்தோடு கைகளை கூப்பி கண்களை மூடி முழங்கால் படிட்டு இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய குணமாக்குகிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமம், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம், ஆண்டவரை எந்த வியாதிகளாக இருந்தாலும் நோய்களாக இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால பலனடைவதாக, சுகமாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால இரத்த குழாய்கள் இருக்கிற அடைப்புகள் சுகமடையட்டும். இயேசுவின் நாமத்தினால பிரெயின்ல இருக்கிற எல்லா இரத்த குழாயில இருக்கிற அடைப்புகள் எல்லாம் சுகமடைவதாக. நரம்புகள், எலும்புகள், தசைகளுக்குள்ளாக இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைவதாக. டியூபர்குலோசிஸ் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக, கட்டிகள் மறைவதாக. தோல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினால சுகம் அடைவதாக, சுகம் அடைவதாக. எல்லா மூட்டு வலிகளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால சுகம் அடைவதாக. பைல்ஸ் வியாதிகள், மூல வியாதிகள் இயேசுவின் நாமத்தை சுகம் அடைவாயாக, சுகம் அடைவாயாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கண்கள் அந்த கண்ணீர் வடிகிறது. ஆண்டவரே எல்லாம் சுகமடையட்டும். தொண்டையில் இருக்கிற எல்லா வலிகள் சுகமடையட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்த பலவீனங்களாக இருந்தாலும், ஃபிட்ஸ் நோய்களாக இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால சுகம் அடைவதாக. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் எழும்பி நடக்கட்டும். முடவர்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. செவிடர்கள் கேட்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குருடர்கள் காணட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடைந்த எலும்புகள் இப்பொழுது ஒன்றாய் இணைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை தொடுவதாக. கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் சுகம் அடைவதாக. லிவர் சுகம் அடைவதாக. திருமணமாகி அநேக ஆண்டுகளானாலும் பிள்ளைகள் இல்லாத பிள்ளைகளுக்கு இப்பொழுது ரைட் நவ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவரே, உம்முடைய பலப்படுத்துகிற கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை கருத்தறுக்கும்படியாக, கற்பந்தரிக்கும்படியாக அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தினால துரத்துகிறோம்.
இதை கொண்டு வருகிறதற்கு பின்பாக நிற்கிற சத்துருவின் கிரியைகள் எல்லாம் கர்த்தருடைய அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதாக. எல்லா மாந்திரீகங்கள், செய்வினைகள், ஏவல் பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நிற்க முடியாதபடிக்கு நிர்மூலமடையட்டும் ஆண்டவரே. இப்படி செய்வதற்காக நன்றி. நன்றி ராஜா. இந்த ஜெபத்துல உஷா என்கிற ஒரு சகோதரி நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. கர்த்தருடைய கரமுனை தொடுகிறது. கர்த்தர் சொல்லுகிறா, உன்னுடைய பின்பாக இருக்கிற, கழுத்துக்கு பின்பாக இருக்கிற எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் குணமாக்குகிறார். Heal in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சுகமடைவாயாக. அப்படி செய்வதற்காக நன்றி. யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபம் பண்றாங்களப்பா, அவர் மேல கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்வதற்காக நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நீ செய்த அற்புதங்களுக்காக நன்றி. சாட்சிகளை எழுப்பும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை குணமாக்கி இருக்கிறார். பரிசோதித்து பாருங்க. உங்க சாட்சிகளை மறவாமல் இதோ கீழே பார்க்கிற 9940454523 என்கிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்தலாம். கமெண்ட்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை குணமாக்கி இருக்கிறார். டெஸ்ட் பண்ணி பாருங்க. கர்த்தர் பெரியவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.